சமீபத்தில் சிஜேபி அமைப்பு நடத்தின ஒரு போராட்டம்ங்கிறது வந்து மத்திய அரசை தயக்க வச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சிஜேபிங்கிற அமைப்பு வந்து எதனால மத்திய அரசு திகைக்க வச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க? எந்த எந்த விஷயத்தினால சொல்றீங்க? இது வரைக்கும் மத்திய அரசு வந்து இல்ல எந்த விஷயத்துல, எந்த கான்செப்ட்ல எடுத்து இப்ப எதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு? சிஜேபிங்கிறது இப்ப எந்த ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுனால இந்த பிரச்சனை உண்டாதுங்கிறது இது வந்து மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனா நம்ம பார்த்தோம்னா இந்த சிஜேபிங்கிறது எந்த ஒரு நீட் தேர்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ரொடெஸ்ட் கட்சி அப்படின்லாம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போல நாடுகளால் சதித்திட்டம் தீட்டப்பட்டு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஆண்டு காலமாக வந்து இந்த இந்திய கிட்டத்தட்ட 160 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நம்ம இந்திய பாரத நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆண்டுட்டு இருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து முறியடிக்கும் விதமாக ஒரு முன்னோட்டமாக அவங்க வந்து கிட்டத்தட்ட தொலைநோக்கு பார்வையோட செயல்படுறாங்க. அடுத்தது 2029 எலெக்ஷனில் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க அதை திட்டமிடுறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த நீட் தேர்வு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்தது காரணமே வந்து மே 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சு. உடனடியாக மத்திய அரசு வந்து அந்த நீட் தேர்வை வந்து உடனடியாக ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு உடனடியாக மறுதேர்வு ஜூன் 21 வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் போல கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 56% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு இதில் ஏற்பட்டதனுடைய சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 15 பேரை வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தேர்ச்சி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2015 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டைம்ஸ் தான் அந்த வினாத்தாள் கசிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது வந்து நீட் தேர்வும் கிடையாது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இதில் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் பேப்பர் கசிவு இதெல்லாம் நடக்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீட் தேர்வுங்கிறது இந்த பேப்பர் கசிவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நீட் தேர்வு ஒரு மாணவருடைய எக்ஸாமுங்கிறது இன்னைக்கு அது வந்து பல கோடிகளுக்கு சமம். ஏன்னா இன்னைக்கு அந்த டாக்டர் சீட்டு வாங்குறதுக்கு எத்தனையோ கோடிகள் கொடுத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. இன்னைக்கு அதை முறியடிச்சு இந்த நீட் தேர்வுங்கிறது வந்து சாதாரண ஒரு ஏழை எளிய மாணவன் கூட இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள ஒரு எக்ஸாமு விலை போற சில அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் இருக்க தான் செய்யறாங்க. அது போல நபர்களால் தான் இது கசியதை தவிர இது வந்து வேணும்னே திட்டமிட்டு கசிய விடப்பட்டது கிடையாது. இது எவ்வளோ நாட்டில் எவ்வளோ தவறுகள் நடக்குது அதெல்லாம் பெருசாக தெரியல. அப்படி இருக்கும் பார்த்து நீங்கள் வந்து இது ஒரு காரணமாக ஏற்படுத்தி இந்த வாய்ப்பை வந்து அந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது பயன்படுத்திச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த சிஜேபிங்கிற காக்ரோச்சுங்கிறது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதான் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மே 3ஆம் தேதி இந்த கசிவு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சு. திரும்ப அப்புறம் அந்த 15 பேர் அந்த அவங்களுக்கு வந்து கைது பண்ணி அதை வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணி அப்போ வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை வச்சு ஒரு சில மாணவ அமைப்புகள் ஒரு சில அரசியல் கட்சிகள் பண்ண வந்து கரப்பாம்பூச்சிகள் ஒட்டுணிகள் போல இது போல வந்து நாட்டை வந்து பிளவுபடுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அடுத்த நாளே இந்த கரப்பாம்பூச்சிங்கிற சொன்ன அடுத்த நாளே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ட்டு இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளங்களில் ஒரு பேஜ் உருவாகும். அப்போ நீங்கள் பாருங்கள் உடனடியாக ஆரம்பித்து அடுத்த 5 நாளில் 1 கோடி பேர் வந்து அதில் வந்து மெம்பர்ஸாக இணையிறாங்க. அப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 5 நாளில் 1 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் வராங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டினா யார் எதுவுமே தெரியாது. அப்போது இது முன்கூட்டியே திட்டமிடப்படக்கூடிய விஷயம். நீட் வினாத்தாள் தேர்வு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த நீட் வினாத்தாள் தேர்வு கசிவு அந்த பேப்பர் லீக்கே வராட்டி கூட வேற ஏதோ ஒரு விஷயம் கலப்பறதுக்கு அவங்க தயாராக இருந்திருப்பாங்க. இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தலைவர் திடீர்னு உருவாகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அபிஜித் திபிகே உருவாகிறார். அவர் யாரு எங்கேருந்து வந்தார் அது பின்புலம் பார்க்கணும் இல்லைங்களா? அவர் கிட்டத்தட்ட 2020 23 வரைக்கும் ஆம் ஆத்மியினுடைய ஐடி விங்கருடைய அவர் தான் ஐடி விங்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர். ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் உண்டான சூழ்நிலைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப 2023 இன்னொரு காணப்பெறார். அமெரிக்கா போனார். 3 ஆண்டு காலமாக அமெரிக்கா தான் இருந்தார். அங்கே வந்து சிஐஏ, FBI இது போல பல அமைப்புக்குள்ள அவர் தொடர்பு உண்டு. இப்போ திடீர்னு இந்த
காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்குது, 5 நாள்ல 1 கோடி பேர் சேர்றாங்க. திரும்ப அபிஜித் தீப்கே வராரு, இங்கே ப்ரொடெஸ்ட் நடக்குது. அவரு அந்த பையனுக்கு அவருக்கு யார் தூண்டுதல்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் தான். அவன் ஒரு பெரிய பண முதலை. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய தொண்டு நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தனக்கு உண்டான ஆட்சியை வர வைக்கிறதுக்கு இதுபோல் அண்டை நாட்டில் உள்ள பண முதலைகளும் தொண்டு நிறுவனங்களும் இந்தியாவில் உள்ள தீய சக்திகளும் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து எதுக்காக இதை சொல்கிறோம்னா, இது வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இது வந்து மத்திய அரசுக்கு எதிரானது, மோடிக்கு எதிரானது, நாட்டையே வந்து கூறு போட்டு விற்ற மாதிரி வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சு, மறுதேர்வு ரத்து பண்ணிட்டாங்க, மறுதேர்வு வச்சாச்சு, எல்லாரும் 56% வந்து எல்லாருமே தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. இதில் எதுக்காக ப்ரொடெஸ்ட்? என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணத்தை வச்சு அதுக்கு முன்னே மத்திய அமைச்சர் வந்து பதவி விலகணும்? இதே ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து காஷ்மீரில் 370 ஆர்டிகல்ஸே பார்த்தது. அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண மத்திய அரசுக்கு வந்து இந்த டெல்லியில் நடந்த இந்த ஜந்தர் மந்தர் ஆர்ப்பாட்டம் மூலம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த விஷயத்த காலி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க வந்து மாணவர்களை கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில அதில் வந்து தீய சக்திகள் உள்ளே பூந்துட்டு மாணவர்களை கேடயமாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் மத்திய அரசு நாளைக்கு ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கெட்டவன் தப்பிக்கலாம், ஒரு நல்லவன் கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அதனால் ஒரு அப்பாவி மாணவர் கூட உயிரிழந்துடக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சர் பதவி வெளியிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசத்துக்கான வெற்றி தான். இது போல ஒரு அரசு இருக்கிறத வந்து உண்மையாக ஒரு பெருத்த மனப்பான்மையுடைய பாராட்டணும். அப்படிதான் இருக்குமே தவிர இதெல்லாம் வந்து இந்த பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில். இப்ப இந்த சிஜேபியினுடைய போராட்டம்ங்கிறது வந்து மத்திய அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க நினைக்கிறாங்க பின்னடைவை ஏற்படுத்தும், ஆட்சி மாற்றம் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட இதை வந்து ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நேபாளில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, பங்களாதேஷ்லையும் ஆட்சி மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, நம்ம ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அதே போல் இந்தியாவையும் ஃபாலோ பண்ணி இந்தியாவிலையும் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒருபோதும் இது போல் தீய சக்திகளுக்கு நம்மளுடைய பாரத அன்னை, பாரத நாடு அது எந்த விதத்துலையும் இடம் கொடுக்காது. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் இன்றைக்கி அதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர் ப்ரொட்டஸ்ட்லேயே வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து எங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் கூட இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. வெளில தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நல்ல தூய எண்ணத்தில் தான் உருவானது. ஆனால் அதுலேயும் இதே போல தான் தீய சக்தி உள்ளே போந்தாங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக விஷயம் வெளில வந்து போச்சு. அதே ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு தான் அனுமதி கொடுத்தது. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு காலமும் அது வந்து இந்தியாவில் நம்ம இந்திய நாட்டில் ஈடுபடாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.